விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இது கத்திரிக்காயில் வரக்கூடிய காலரட், அதாவது கழுத்தழுகல் நோயின்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில் வாழக்கூடிய பூஞ்சனம், அதாவது சாயில் பாண்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, அதனால ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வயலில் தேங்குறது மூலமாகவும் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டின் அடிப்பகுதியில் வெள்ளைக்கலரில் பூஞ்சான தொற்று காணப்படுது. செடியை பிடுங்கி பார்க்கும்போது வேர்க்கலரிலுமே கரும் பூஞ்சான தொற்று, அதாவது ஸ்க்ளீரோசியா காணப்படுது. இதனால் நீர் மற்றும் உணவு விநியோகம் பாதிக்கப்படுது. அதனால் செடி முழுவதுமே வாடி போயிடுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தி விதை நேர்த்தி பண்ணலாம். பாதிக்கப்பட்ட செடிகளை புடுங்கி அகற்றிடலாம். மூணாவதாக நம்ம ப்ராடக்டான ஃபில்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஃபில்டி பயோ ஃபங்கிசைட் கன்சாஷியா, இது ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. இதை பயன்படுத்தி இந்த நோய் தொற்று தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.